சர்வதேச செய்திகள் வாசிப்பது இளைவேணி கிருஷ்ணா. இம்ரான்கான் கட்சி பேரணி அறிவிப்பு. முடங்கியது இஸ்லாமாபாத். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தை நோக்கி முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளதால் அங்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். மேலும் சாலைகளுக்கு சீல் வைத்து இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டன. போராட்டக்காரர்களை தடுக்கும் வகையில் லாகூர், ராவல்பிண்டி, பெஷாவர் இடையிலான ரயில் சேவையை பாகிஸ்தான் ரயில்வே வாரியம் ரத்து செய்தது. இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி இடையே மெட்ரோ பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டது. பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமாபாத்தில் நவம்பர் 18ஆம் தேதி முதல் 144 தடை உத்தரவு போடப்பட்டது. பாகிஸ்தானுக்கு அருகில் உள்ள பஞ்சாப் மாநிலத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் 23 முதல் 25ஆம் தேதி வரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் அடிமைத்தனத்தின் விலங்கை உடைக்க பேரணியில் கலந்து கொள்ளுமாறு இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சி அழைப்பு விடுத்தது. பேரணியில் இம்ரான்கானின் மனைவி புஸ்ரா பீபி, கைபர் பக்துன்கவா மாகாண முதல்வர் அலி அமீன் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக கைபர் பக்துன்கவா அரசின் செய்தி தொடர்பாளர் முகமது அலி சைப் கூறியதாவது: பேரணி செல்வதற்கான அனைத்து தடைகளையும் உடைத்தெறிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சனிக்கிழமை இரவு போலீசாரின் சதி செயல்களை பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியினர் முறியடித்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து இஸ்லாமாபாத்தை நோக்கி பேரணியாக வரும் மக்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இம்ரான்கான் கட்சியினர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து ஆதரவு திரட்டினர். இம்ரான்கான் தனது அறிக்கையில் பேரணியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், இது சுதந்திரம் மற்றும் நீதிக்கான இயக்கமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் இஸ்லாமாபாத்துக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்கள் 16 பேரை போலீசார் கைது செய்தனர். வாட்ஸ்அப் செயலியில் தகவல்களை போராட்டக்காரர்கள் பரப்ப வாய்ப்புள்ளதால் அதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இணைய செயல்பாட்டை கண்காணிக்கும் நெட்பிளாக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3 கோரிக்கைகளை முன்வைத்து இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி நடத்தப்படும் என இம்ரான்கான் கட்சி அறிவித்தது. இம்ரான்கான் மற்றும் இதர தலைவர்களை விடுவிக்க வேண்டும். பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலின் போது அரசியல் கைதிகளை விடுவிக்கும் ஆணையை திருடிய குற்றச்சாட்டுக்கு எதிராகவும் உயர்நிலை நீதிபதிகளை நியமிக்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கிய அரசமைப்பு சட்டப்பிரிவு 26ஐ திரும்ப பெற வலியுறுத்தியும் பேரணி நடத்த உள்ளதாக அறிவித்தனர். இந்திய இத்தாலிய பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சி. இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான INS தரங்கினி இத்தாலிய பாய்மர கப்பலான அமெரிக்கோ வெஸ்பூசியுடன் கொச்சி கடற்கரையில் கூட்டு பாய்மர பயிற்சியில் பங்கேற்றது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட எக்ஸ் பதிவில், கேரள மாநிலம் கொச்சி கடற்கரையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த பயிற்சியானது உலகளாவிய கடல்வழி மரபுகள் மற்றும் சர்வதேச நட்புறவை வளர்ப்பதில் இந்திய கடற்படையின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. இந்த பயிற்சியின் போது இரு கப்பல்களும் பல்வேறு பாய்மர பயிற்சிகளை ஒன்றாக மேற்கொண்டனர், தங்கள் ஒத்துழைப்பை வலுப்படுத்தினர். இந்திய கடற்படையின் பாய்மர கப்பல் பயிற்சியில் INS தரங்கினி முக்கிய பங்கு வகிக்கிறது. கம்பீரமான இரு கப்பல்களும் ஒற்றுமையுடன் பயணிக்கும் காட்சி இரு நாடுகள் இடையே நீடித்த நட்பை அடையாளப்படுத்தியது என குறிப்பிடப்பட்டிருந்தது. எலான் மஸ்க், விவேக் ராமசாமி சவால், சீனா அச்சம். அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி தலைமையில் புதிய துறையை உருவாக்கும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் சீனாவுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என சீன அரசின் கொள்கை ஆலோசகர் தெரிவித்தார். ஹாங்காங்கின் சென்சென் பகுதியில் உள்ள சீன பல்கலைக்கழகத்தின் முதல்வரும் சீன அரசின் கொள்கை ஆலோசகருமான ஜெங் யோங்னியன் சர்வதேச விவகாரங்களுக்கான நிறுவனம் நடத்திய கூட்டத்தில் சனிக்கிழமை கலந்து கொண்டு பேசியதாவது: அமெரிக்க அதிபரான தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்பின் 2வது ஆட்சி காலத்தில் சீனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, சவால்களாக இருப்பது தொழிலதிபர்களான எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமியால் செயல்படுத்தப்பட உள்ள அமெரிக்க அரசின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஆகும். அவர்கள் புதிய அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான விதிமுறைகளை அகற்றவும் அரசு பணியாளர்களை குறைக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அரசாங்கத்தை மாற்றியமைக்கும் தனது முயற்சிகளில் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் அமெரிக்கா ஒரு புதிய மற்றும் அதிக போட்டித்தன்மை கொண்ட முதலாளித்துவ அரசை உருவாக்கும். இது சீனாவை மட்டுமல்லாமல் ஐரோப்பாவில் உள்ள பிற நாடுகளையும் பாதிக்கும். அமெரிக்காவுக்கான சீனாவின் ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்படும் வரிகளை 60% அதிகரிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். சீனா தனது பொருளாதாரத்தை மேலும் விரிவுபடுத்தி அதன் ஏற்றுமதி துறையை மேம்படுத்துவதன் மூலம் இந்த சவால்களுக்கு தயாராகி வருகிறது. சீனாவுடன் நேரடி போரில் ஈடுபட விரும்பாத ட்ரம்புக்கு புவிசார் அரசியல் என்பது ஒரு கருவியாகும். எனவே தைவான் மற்றும் தென் சீன கடல் உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சனைகளில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ட்ரம்ப் அரசு திட்டமிட்டுள்ளது. இவற்றை எதிர்கொள்ள உள்நாட்டு சந்தைகளின் வளர்ச்சி மற்றும் சீர்திருத்தங்களில் சீனா கவனம் செலுத்த வேண்டும். மேற்கத்திய நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். இரு நாடுகள் இடையிலான போட்டி தவிர்க்க முடியாதது. இதில் தாராளமயத்துடன் இருக்கும் நாடு எதுவோ
அதுவே இறுதியில் வெற்றி பெறும். எனவே அதிக அமெரிக்க முதலீடுகள் மற்றும் மக்களை சீனா அனுமதிக்க வேண்டும். அமெரிக்காவில் உள்ள தீவிர சீன எதிர்ப்பு குழுக்களை தனிமைப்படுத்த இது உதவும். இதன் மூலம் சீனா நிச்சயமாக அமெரிக்காவை விஞ்சிவிடும் என நம்புகிறேன் என்றார். ஜோர்டான் இஸ்ரேல் தூதரகம் அருகே துப்பாக்கி சூடு நடத்தியவர் சுட்டுக் கொலை. ஜோர்டான் நாட்டில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் அருகே துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை போலீசார் சுட்டுக் கொண்டனர். இஸ்ரேலின் அண்டை நாடான ஜோர்டான் தலைநகரம் அம்மான் அருகே ரபியாவில் இஸ்ரேல் தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் மீது மர்ம நபர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 3 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து ஜோர்டானின் பாதுகாப்பு இயக்குநரகம் கூறியதாவது: துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பின்தொடர்ந்து சுற்றி வளைத்தபோது பாதுகாப்பு படையினர் மீதும் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். பாதுகாப்பு படையினரின் பதில் தாக்குதலில் அந்த நபர் கொல்லப்பட்டார். உயிரிழந்த நபர் குறித்தான விவரங்கள் இன்னும் அறியப்படவில்லை. 1994ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஜோர்டான் நாடுகளுக்கு இடையே அமைதி உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் லெபனானில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஜோர்டான் இஸ்ரேல் இடையேயும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மாயமான யூத மதகுரு கொலை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் காணாமல் போன மால்டோவா நாட்டைச் சேர்ந்த இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற யூத மத குரு பயங்கரவாத சம்பவத்தில் கொல்லப்பட்டு இருப்பதாக இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை குற்றம் சாட்டியது. இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், மதகுரு ஸ்வீகோகனின் இறப்புக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க இஸ்ரேல் அனைத்து வழிகளிலும் பாடுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஆபிரகாம் உடன்படிக்கையில் இரு நாடுகளுக்கும் ராஜ்ய உறவு தொடங்கியதை அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏராளமான இஸ்ரேலியர்கள் வசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலில் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் தாக்குதலால் ஓராண்டுக்கு மேல் தொடரும் பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியிலும் இந்த ஒப்பந்தம் நீடிக்கிறது. ஆனால் காசாவில் பேரழிவை ஏற்படுத்திய இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல், லெபனானை ஆக்கிரமித்து ஹிஸ்புல்லா ஆயுத குழுவுடன் பல மாதங்களாக மோதல் ஆகியவற்றால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் மற்ற அரபு நாட்டவர்கள் மத்தியில் இஸ்ரேலியர்களுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் துபாயின் பரபரப்பான அல் வாசல் சாலையில் யூதர்களுக்கான பிரத்யேக மாளிகை கடை நடத்தி வந்த கோகன் கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனார். கோகன் காணாமல் போனது குறித்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை செய்தி வெளியிட்ட WAM செய்தி நிறுவனம், அவர் இஸ்ரேல் நாட்டு குடியுரிமை பெற்றவர் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அவரது இறப்பை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ள நிலையிலும் இந்த விவகாரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. நியூயார்க் நகரை தளமாக கொண்டு செயல்படும் யூத மதத்தின் கவனிக்கத்தக்க கிளையான ஷாபாத் லூபாவிச் இயக்கத்தின் தூதராக கோகன் செயல்பட்டார். அமெரிக்க குடியுரிமை பெற்றவரான அவரது மனைவி ரிவ்கி 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட மதகுரு கவ்ரியல் ஹோல்ஸ்பெர்க்கின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்களை இராணுவத்தில் இருந்து நீக்க முடிவெடுத்துள்ள ட்ரம்ப். அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றும் 3ஆம் பாலினத்தவர்களை ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நீக்கம் செய்ய டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். வருகிற ஜனவரி 20 அன்று அதிபராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகை திரும்பியவுடன் இராணுவத்தில் பணியாற்றும் 3ஆம் பாலினத்தவர்களை பணியிலிருந்து நீக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட உள்ளதாகவும், இதனால் 3ஆம் பாலினத்தவர்கள் இராணுவத்தில் சேர தடை விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது அமெரிக்க இராணுவத்தில் 15,000 மேற்பட்ட 3ஆம் பாலினத்தவர்கள் பணியாற்றுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக வெளியாகியுள்ள செய்தியில், 3ஆம் பாலினத்தவர்கள் மருத்துவ ரீதியாக தகுதியற்றவர்கள் என கூறி அவர்கள் சேவை செய்ய தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நடப்பதற்கு முன்னர் தனது பிரச்சாரத்தில் இராணுவ படைக்கு கான்ஃபெடரேட் ஜெனரல் என்ற பெயரை மீட்டெடுக்க உள்ளதாக ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். தீவிர எழுச்சிக்கு எதிரான ட்ரம்பின் இந்த கருத்து 3ஆம் பாலினத்தவர்களை குறிவைத்து பேசப்பட்டது. அதேபோல முந்தைய பிரச்சாரங்களிலும் 3ஆம் பாலினத்தவர்களை தேர்தல் சேவை உறுப்பினர்களாக நியமிக்க தடை விதித்த ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் செய்த பிரச்சார விளம்பரத்தில் அவர்களை பலவீனமானவர்கள் என குறிப்பிட்டு, நம்மிடம் ஓக் இராணுவப்படை இருக்காது என தெரிவித்திருந்தார். அதாவது எழுச்சி மனப்பான்மை கொண்ட இராணுவப்படை இருக்காது என தெரிவித்திருந்தார். தனது கொள்கை சார்ந்த முன்னுரிமைகளில் அமெரிக்க இராணுவம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்துள்ள ட்ரம்ப், உள்நாட்டு அமைதியின்மைக்கு காரணமாக இருக்கும் ஆவணமின்றி புலம்பெயர்ந்த மக்களை பெருமளவில் வெளியேற்ற தேசிய காவல்துறை மற்றும் இராணுவ படைகளை பயன்படுத்தி உள்ளார். இதில் அமெரிக்க தெருக்களில் இராணுவத்தை நிலைநிறுத்துவது சட்டங்களை மீறுவது மட்டுமன்றி அமெரிக்க மக்களில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்க ஆயுதப்படைகளுக்கு எதிராக மாறும் நிலையை உருவாக்கும் என்று இராணுவத்துறை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் எலான் மஸ்க் புகழாரம்.
இந்தியாவில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது பதிவான 64 கோடி வாக்குகள் ஒரே நாளில் எண்ணி முடிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் கலிபோர்னியாவில் இன்னமும் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க தேர்தல் முறையை விமர்சித்திருக்கிறார் தொழிலதிபர் எலான் மஸ்க். டெஸ்லா நிறுவன தொழிலதிபர் எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் இது பற்றிய இடுகையை பதிவிட்டுள்ளார்.